அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயவேணுகோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு, காசு பணத்துக்கு கவலைப்படாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஜாதகம். யார் இந்த மாதிரி இருப்பா அப்படிங்கிறத அவங்க ஜாதக அமைப்பை வச்சு நம்ம சொல்லிடலாம். அது என்ன அமைப்பு அப்படிங்கிறத இன்றைய பதிவுல பார்க்கலாம். 2ஆம் பாவம் ஒரு ஜாதகருக்கு பணம் வரக்கூடிய முறையை சொல்லும். 2ஆம் அதிபதி அந்த ஜாதகருக்கு பணம் எப்படி வருங்கிற வழியை சொல்லும். இப்போ 2ஆம் இடம் ஆட்சியா உச்சமா இருக்கு. 2ஆம் இடம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இருக்கு. 2ஆம் இடத்துல சுபகிரக பார்வை இருக்கு அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது ஃப்ரீக்வெண்டா இருக்கு. அதே சமயத்துல குரு என்று சொல்லப்படுகின்ற கிரகமும், சுக்கிரன் என்று சொல்லப்படுகின்ற கிரகமும் 2ஆம் இடத்துக்கோ, லக்னாதிபதிக்கோ, 11ஆம் அதிபதிக்கோ சம்பந்தப்பட்டா, இந்த ஜாதகருக்கு எந்த வகையிலாவது பணம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஜாதகர் என்ன ஆசைப்படுறாரோ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்குரிய பணம் ஜாதகரிடம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதை மட்டும் இல்லாம ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பாதிப்பு இல்லாம இருக்க வேண்டும். பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் நன்றாக இருந்தால்தான் அந்த ஜாதகரால் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு பணம் வருவாயை குறிக்கக்கூடிய இடம் 2ஆம் இடம், செலவு குறிக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். அப்போ 12ஆம் இடத்துல அதிக கிரகங்கள் இல்லாம 2ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் இருந்தா இந்த ஜாதகருக்கு வருமானம் மட்டுமே அதிகமா வந்துகிட்டு இருக்கும். செலவு அப்படிங்கிறது இருக்காது. இதெல்லாம் பணத்தை அந்த ஜாதகரிடம் இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறு. இதுல எந்த பாவமும் பாதிப்பு இல்லாம இருக்கணும். இப்போ லக்னாதிபதி 6, 8 பணங்களை போய் மறைஞ்சிருந்தா கூட ஜாதகர்கிட்ட பணம் இருந்தாலும் அந்த பணத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப ஜாதகர்கிட்ட பணமும் இருக்கணும். அந்த பணத்தை ஜாதகர் அனுபவிக்கணும் செய்யணும்னா லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும், 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும். இவர்கள் நல்லா இருந்தா தான் ஜாதகருக்கு பண வரவு அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த 4 பேருமே பாதிக்கப்பட்டா அந்த ஜாதகருக்கு பண வரவு என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க பொதுவா சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தான். ஒவ்வொரு ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும். எல்லோருக்கும் ஒரே விதமான பலன்கள் வராது. ஆக தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து அந்த ஜாதகத்துல என்ன பலன்கள் இருக்கோ அதுதான் பார்க்கணுமே தவிர பொதுவான விஷயங்களை நீங்களாகவே பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடையக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது கடைசி வரைக்கும் பணம் இருக்கிறதுக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், குரு நல்லா இருக்கணும், சுக்கிரன் நல்லா இருக்கணும், ஜாதகர் நல்லா இருக்கணும். இது மட்டும் இல்லாம 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த அமைப்புகள் இருந்தால் அந்த ஜாதகருக்கு காலம் முழுக்க பண வரவு என்பது இருந்து கொண்டே இருக்கும். எந்த சூழலிலும் ஜாதகர் பண தேவைக்காக தடுமாற மாட்டார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே. நன்றி, வணக்கம்.